இப்போ டெய்லி ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் நடக்குது. டெய்லி 1000 பேர் வந்து சாப்பிட்டு போகுது. ம். கோவில்ல வந்த ஆளுகள், வெளியிருந்து வந்த ஆளுகள் எல்லாருக்கும் மத்தியான டைமா இல்ல மத்தியானம் 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுது. அந்த மாதிரி இந்த கோவில் ஸ்ரீகோவில் முடிஞ்சா ஏற்றும் பெரிய இடம் இதுதானே. இது விஷ்ணுவாய தபம் பண்ணி கொண்டு வந்த ஆச்சாரியர் இருக்குது, வேலுமுத்தப்பர். அவர் ஃபர்ஸ்ட் விஷ்ணுமாய கொண்டு வச்ச இடம் தானே இது. இங்கே தானே 390 குட்டிச்சாத்தம் மாதிரி இருக்குது. குட்டிச்சாத்தம் கேட்டிருக்குது இல்லையா? அது சிவனோட பூதகணங்கள் தானே. அல்ல, விஷ்ணுமாயோட சிவனு பூதகணங்கள் இருக்குது. எல்லா தெய்வத்துங்களுக்கும் பூதகணம் இருக்குது. இந்த விஷ்ணுமாய்க்கும் பூதகணம் இருக்குது. அதுதானே குட்டிச்சாத்தமா. சுவாமி அருள்வாக்கு முடிஞ்சா, சுவாமி பிரசாதம் கொடுத்துட்டா, எது தோஷங்கள் வந்தாலும் அது தீர்றதுக்கு அவர் உடம்பிலே சுற்றி இந்த இடத்துல தானே சமர்ப்பணம் பண்ணும். உங்களுக்கும் கொஞ்சம் பிரசாதம் எடுத்து விடலாம். கையில் வச்சு இப்படி வந்து இங்கே நமக்கு என்ன நடக்கணும், எது தோஷங்களை நம்ம தொழில் சம்பந்தம் பண்ணி யாராவது வேலை செய்வனே, அதிருஷ்டி தோஷங்களை செய்வனா, குடும்ப சம்பந்தம் பண்ணி ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்ந்து நம்ம வேலையில பெரிய நிலையில வேணும்னு பிரார்த்தனை பண்ணி உடம்பில் ஒரு 7 வாட்டி சுற்றி அப்படி இந்த விக்கிரத்துல ஒரு படி ஏறி நில்லுங்க. இங்கே நில்லலாம். என்ன பிரார்த்தனை பண்ணி அது பிரசாதம் உடம்பில சுற்ற வேணாம். அந்த விக்கிரத்துக்கு போட்டுடு அப்படி. சுவாமி இங்கே இப்போ ஸ்ரீகோவில் மட்டும்தானே இல்லது, இந்த இடத்துல தானே சுவாமி அருள்வாக்கு வந்து உட்கார்ந்த இடம். எது மதத்தில் ஆயாலும் இருக்குது, கிறிஸ்டியன் முஸ்லீம் ஒன்றும் இல்லையா, அவருக்கு இந்த சோபானத்தில் நிற்கலாம். சுவாமி அருள்வாக்கு நடக்கும்போது அது டெய்லி மத்தியானம் 12 மணிக்கு தானே அருள்வாக்கு. தனியா ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு செய்யும். அதான பிரதானமாயிர இடம் தானே. இன்னொன்னு எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் வேண்டிட்டு வந்தா ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கும். எல்லா கோயிலுமே அதை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா நிறைய பேர் மக்கள் வந்து அதை உணர்ந்து நிறைய பேர் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கான ஒரு சிறப்பான விஷயம் என்ன சுவாமி? அதுக்கு நமக்கு சுவாமி அருள்வாக்கில் தானே பிரச்சனைகள் எல்லாம் சொல்லிடும். இப்ப அதுக்கு என்ன பூஜை பண்ணணும், உங்க காரியத்துக்கு எது பூஜை பண்ணணும், எது செய்ய வேணும் எல்லாம் சுவாமி அருள்வாக்கில் தான் சொல்லும். அந்த பூஜை மட்டும் தானே நாங்க பண்ணி கொடுக்கணும். அது பூஜை பண்ணி சுவாமி ஒரு விக்கிரம் எல்லாம் கொடுக்கறது, எது காரியம் நினைச்சிட்டாலும் அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அவர் காரியம் செய்யலாம். அருள்வாக்கு டைம் இல்லைங்களும் நான் உங்களுக்கு ஒரு விக்கிரம் தரேன், அது வீட்டுக்கு கொண்டு போறதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணி அப்படி வைக்கிறது. இது வச்சுட்டு நம்ம பிரதிஷ்டனம் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கணும் அதெல்லாம் நல்ல மாதிரி பிரார்த்தனை பண்ணி பிரதிஷ்டம் பண்ணி வந்து அப்படி வைப்போம். அதுக்கு வலிய சக்தி இருக்குது. இங்கே தனியே போய் வந்தா போதும். நல்ல மாதிரி பிரார்த்தனை பண்ணி என்ன நடக்கணும் அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணி அப்படி வச்சுக்கணும்.